பாரவூர் தீ விபத்து குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூற உள்ளது குறித்தும் அங்குள்ள எமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். சுடலைக்குமார், இந்த தீ விபத்து நடந்த இடத்துல தற்போது நிலவரம் என்ன? அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி வருவதை முன்னிட்டு அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திருவனந்தபுரம் கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பரவூர் என்ற இடத்தில் நேற்றைய தினம் கோவிலில் ஏற்பட்ட அந்த வெடி விபத்தின் காரணமாக சுமார் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து கொல்லம் அரசு மருத்துவமனை மற்றும் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த வெடி விபத்து எப்படி ஏற்படுது என்று பார்த்தோம்னால், அந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த வானவேடிக்கை போட்டியானது நடத்தப்படுகிறது. கொல்லம், எர்ணாகுளம் உள்ளிட்ட கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலில் அந்த திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த திருவிழா ஒன்று நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை வரை தொடர்ந்து வான வேடிக்கைகளாவது ஒவ்வொரு குழுவாக நடத்தப்படுகிறது. அந்த ஒவ்வொரு குழுவிலும் வான வேடிக்கைகள் நன்றாக, அதாவது அதிகமாகவும் வண்ண வண்ண கலராகவும், யார் அதிக அளவில் மிகவும் சிறப்பாக அந்த வான வேடிக்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வான வேடிக்கை போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவில் நடத்தப்படுகிறது. அந்த வகையாக நேற்றைய தினம் அதிகாலை 1 மணி முதல் இந்த வான வேடிக்கை போட்டியானது நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சரியாக 3:30 மணி அளவில் இந்த வெடி விபத்தின் போது, அதாவது வானில் வெடிக்கக்கூடிய அந்த வான வெடிக்கையானது, அந்த வெடியானது கவிழ்ந்து தரையில் வெடித்ததன் காரணமாகவும் அந்த தீப்பொறியானது அருகில் இருந்த மொத்த பட்டாசுகளில் பட்டதன் காரணமாகவும் பேர் விபத்து ஏற்பட்டது. உடனடியாக மீட்பு பணிகள் நடைபெற்று சரியாக 10 மணியில் மீட்பு பணிகள் நிறைவு பெற்று, அதாவது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தை இன்று காலை முதல் இந்த கேரள மாநிலத்தின் உள்துறை அமைச்சர், கேரள முதல்வர் உம்மன் சாண்டி உள்ளிட்டோர் பார்வையிட்டு தொடர்ந்து கேபினெட் மீட்டிங் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி, அதாவது உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் நிதி உதவி மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம், சிறிய அளவில் காயமடைந்தவர்களுக்கு 50,000 என நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக அந்த கேபினெட் மீட்டிங்கை தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டி அளித்த உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த சம்பவ இடத்தை தற்பொழுது, அதாவது அந்த பரவூரில் கோவில் வெடி விபத்து நடந்த சம்பவ இடத்தை பார்வையிடுவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது கொல்லத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக உள்ள அந்த ஹெலிபேட் தளத்தில் தற்பொழுது தனி ஹெலிபேடில் வந்து இறங்கினார். அவருடன் டெல்லியிலிருந்து மருத்துவ குழுவும் வந்து இறங்கியுள்ளது. தற்பொழுது இங்கிருந்து கார் மூலம் அருகில் உள்ள அந்த பரவூர் என்ற அந்த, அதாவது கோவில் உள்ள அந்த வெடி விபத்து நடந்த சம்பவ இடத்துக்கு பார்வையிட தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். ராஜலட்சுமி, இப்போது எத்தனை மீட்பு பணிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கு? அது மட்டும் இல்லாமல் எத்தனை உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது? அதாவது அதிகாலை 3:30 மணிக்கு இந்த சம்பவமானது நடைபெற்றது. தொடர்ந்து அந்த இடத்திற்கு சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இங்கிருந்து கேரளா மற்றும் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆம்புலன்ஸ், பேரிட மீட்பு குழுக்கள் வரவேற்கப்பட்டது. இது மட்டுமின்றி டெல்லி, சென்னை, வேலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பேரிட மீட்பு குழுக்கள் வரவழைக்கப்பட்டு அந்த விபத்தில், அதாவது கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களும் அங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து பாதைகளுமே குறுகிய பாலை என்பதால் கூட்ட நெரிசலில் சிக்கும் ஏராளமான உயிரிழந்தனர். அவர்கள் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று இன்று காலை 10 மணிக்கு அந்த மீட்பு பணியானது நிறைவு பெற்றது. தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பார்ப்பதற்காக தான் தற்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த சம்பவ நேரத்தை நேரில் பார்வையிட்ட தற்பொழுது சென்று அதனைத் தொடர்ந்து கொல்லம் அரசு மருத்துவமனைக்கு சென்று படுகாயமடைந்தவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொல்லத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டி மற்றும் இம்மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனைக்கு பின்பு இந்த விபத்து சம்பவம் குறித்து என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் சார்பாக இந்த சம்பவத்திற்கு உயிரிழந்தவர்களுக்கும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.